மரபணு ஜோதிடத்தினுடைய அப்ரோச் வந்து மனநிலை அப்படின்றது ஜாதகம் அப்படின்னா மன மாற்றம் என்பதுதான் பரிகாரம். இந்த பிரச்சனைக்கு இந்த கோயிலுக்கு வாங்க வாங்க வாங்க, இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த ஹோமம் பண்ணுங்க, நாங்க இந்த பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் புக்காவே போட்டு வச்சிருப்பாங்க. புக்ல படிச்சு ஒப்பிக்கிறதெல்லாம் உத்தரவாத பரிகாரம் கிடையாது. ஒரு பரிகாரத்தை ஃபார்முலாவா ஒருத்தவங்க வந்து ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு சொல்றாங்க அப்படின்னா அது உண்மையான பரிகாரம் கிடையாது. ஓகேங்களா? பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் வேலை செய்யணும். ஏதாச்சும் ஒரு வகையில அவங்க சம்பந்தப்பட்ட இறை சக்தி உங்களோட கம்யூனிகேட் பண்ணணும். உணர முடிஞ்ச விஷயத்த உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சாலோ, எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச விஷயத்த உங்களால உணர முடிஞ்சாலோ, இது ரெண்டும் சேர்ந்தாதான் பரிபூர்ண ஞானம். இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சயின்ஸ்னு சொல்லிட்டு நாத்திகம் பேசிட்டு இருக்க வேண்டியதான், இவங்க ஆன்மீகம் சொல்லிட்டு மிஸ்ட்ரியை பேசிட்டு இருக்காங்க. இந்த வாக்குப்பலிதம் ஜோதிடர்களுக்கும் இருக்கு. இல்ல, வாக்குப்பலிதம் அவங்க சொல்லிக்கிறாங்க. வாக்குப்பலிதம் அவங்க சொல்லிக்கிறது வந்து இன்ட்யூஷன். ஓகே, இன்ட்யூஷன் தான் அவங்க வாக்குப்பலிதம் சொல்லிக்கிறாங்க. ஒரு விஷயம் நடக்குது, நம்ம கண்ணால விட்னஸ் பண்றோம், ஆனா அது எப்படி நடக்குதுன்றதை நம்மளால எவிடன்ஸ் எடுக்க முடியல, வெறும் ப்ரூஃப் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் ஆன்மீகம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது சயின்ஸ் டாபிக் கீழே வந்துடும். இறை தேடி நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்மளுடைய நேரம் வந்து சரியா இல்லை அப்படின்னாலோ, இல்லைன்னா பெயர்ச்சி காலகட்டங்கள்லயோ நமக்கு ஒரு பரிகாரம் பண்ணா இது சரியாகும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். நிஜமாவே இந்த பரிகாரம் பண்றதன் மூலியமா நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வருமா, இல்ல இந்த பரிகாரங்கள் உண்மையா, இல்ல அந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்காதா அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு விஷால் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜாதகம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பரிகாரம், வழிபாடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜில அப்படி ஒரு விஷயம் இருக்கா சார்? மரபணு ஜோதிடத்துல வந்து பரிகாரம் அப்படின்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். மரபணு ஜோதிடத்தினுடைய அப்ரோச் வந்து மனநிலை அப்படின்றது ஜாதகம் அப்படின்னா மன மாற்றம் என்பதுதான் பரிகாரம். மனநிலைன்றது ஜாதகம் அப்படின்னா மன மாற்றம் என்பது பரிகாரம். அவ்வளவுதான். ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு, உங்களுடைய அணுகுமுறை, ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா, இது எல்லாத்தையுமே நம்மளுடைய சிந்தனைக்கு உட்படுத்தி தான் நம்ம வந்து செய்வோம். ஒண்ணு நம்ம நேரடியா முடிவு எடுப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம சார்பா வேற யாராவது ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, நம்ம அதுக்கு சரின்னு தலையாட்டுவோம், இல்லைன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். சோ இதுதான் ஆரம்ப புள்ளி. அந்த ஆரம்ப புள்ளியை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். சோ முதல் கோணல் இருக்கு பாருங்க, அதுதான் முற்றிலும் கோணல். அந்த முதல் கோணலை சரி செய்வதுதான் மரபணு ஜோதிடத்தை பொறுத்தவரை பரிகாரம். வேற பெரிய பரிகார முறைகள் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? ஆனா இது இல்லாம பரிகார முறைகள் இருக்கான இருக்கு. அதுல உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு. ஓகேங்களா? அதுல உண்மை எது, பொய் எது அப்படின்றத பத்தி நம்ம பாத்துருவோம். அதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு உதாரணத்தோட நான் உங்களுக்கு விளக்குறேன். எப்படின்னா, நமக்கு தெரிந்த ஒரு கஸ்டமர் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், ஓகேங்களா, ரெகுலரா ஜாதகம் பாக்குறவங்க, ஸ்டூடெண்டாகவும் இருக்கிறவங்க, அவங்க வந்து என்ன சமீபமா அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது, ரீசெண்டா நடந்தது என்னன்னா, ஒரு அழகு நிலையத்துக்காக போயிருக்காங்க, ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிருக்காங்க. சும்மா ஜஸ்ட் அந்த கிளீன் பண்றதுக்கு அந்த மாதிரி போயிருக்காங்க. ஃபேஷியல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. அப்படி போயிட்டு உட்காரும் பொழுது அவங்களுக்கு அந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி விடுவாங்கல்ல, ஓகேங்களா, அந்த மசாஜ் வந்து பண்ணி விடுவாங்க இல்லையா, அந்த லேடி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த சொல்யூஷன்லாம் போட்டு அவங்க இதெல்லாம் ஃபுல்லா அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஹேர் மசாஜ்ல இருந்து உங்களுக்கு காதுல இருந்து எல்லாம் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இது பண்ணி விடுவாங்க. அது பியூட்டி பார்லர்ல யூஸ்வலா நடக்கிறது. அப்படி அவங்க வந்து இந்த கரெக்டா அந்த காது கிட்ட பிரஸ் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷன் மாதிரி ஒண்ணு வந்திருக்கு. இந்த படத்துல வரும் தெரியுங்களா, இந்த ஏடிஎம் அழகிய தமிழ் மகன் படத்துல, பழைய படத்துல விஜய்க்கு ஒரு விஷன் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு விஷன் மாதிரி ஒரு விஷன் மாதிரி வந்திருக்கு. என்ன விஷன்னா, ஃபியூச்சர்லாம் இல்ல, ஒரு சாமியோட முகம். அந்த சாமி வந்து நாக்கு அப்படி வெளியில போட்டிருக்க மாதிரி கொஞ்சம் ஒரு அகோரமா, ஒரு அக்ரெசிவான, ஒரு இப்ப காளி மாதிரி ஒரு அம்மனுடைய உருவம். அது காளியா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து அதை டக்குன்னு எடுத்துக்கல. சரி, ஏதோ ஒரு கற்பனையா இருக்கும், நமக்கு ஏதோ விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. மறுபடியும் ஃபேஷியல் போயிட்டு இருக்கு. மறுபடியும் அந்த காது கிட்ட வந்து பிரஸ் பண்றாங்க. மறுபடியும் அதே ப்ராசஸை மறுபடியும் பண்றாங்க. பண்ணும்போது மறுபடியும் அதே விஷயம் மறுபடியும். ஸோ இப்போ இவங்களுக்கு 2 தடவை 3 தடவை அந்த விஷயம் திரும்ப வரும்போது இவங்களுக்கு வந்து இல்ல, இது நார்மல் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உணருது. அவங்களுக்குள்ள உணர்றாங்க. அது அவங்களோட இன்ட்யூஷன். என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து அவங்ககிட்ட கேட்கறாங்க. இவங்களால கேட்காமலே இருக்க முடியல. உங்க சைடு யாராச்சும் வந்து பெண் தெய்வ வழிபாடு விட்டு போயிருக்காமா, நீங்க யாராச்சும் வந்து பெண் தெய்வத்தை வந்து குலதெய்வமா வச்சிருந்து
அந்த குலதெய்வத்தை ரொம்ப ரொம்ப காலம் நீங்க வந்து கும்பிடாம விட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைங்க கணவர் சைடு அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனா அம்மா சைடு குலதெய்வம் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அவங்க பேர் வந்து நீலி. அவங்க சொல்றாங்க, அவங்க பேர் வந்து நீலி. அந்த அம்மன் பேர் வந்து நீலி அம்மன். அம்மா இறந்துட்டாங்க, சில வருஷங்களுக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்ததுல இருந்து நாங்க அந்த சைடு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க கிட்ட அதாவது அவங்கள பத்தின தகவல் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஆன்மீக தகவல் ஒருத்தர் கேட்கும் பொழுது உடனே அவங்கள பத்தின 1-2 தகவல் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல குழந்தை பேர் இல்ல. அந்த குறிப்பிட்ட நபருக்கு 2-3 வருஷத்துக்கு மேல குழந்தை பேர் இல்ல. அதுக்கான முயற்சியில இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. இந்த IVF ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு பர்சனலாவும் நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கு. இதெல்லாம் இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் அந்த நீலியை ஒரு தடவை போய் பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் அவங்க சொன்ன பரிகாரம். ஓகேங்களா? இப்போ இது வந்து இவங்க அஸ்ட்ராலஜரும் கிடையாது, இவங்க ஒன்றும் ப்ரொஃபஷனலா ஒன்றும் அஸ்ட்ராலஜி பார்க்கல. ரெண்டாவது அவங்க ஒன்றும் இவங்க கிட்ட கன்சல்டேஷனுக்கு வரல. ஓகேங்களா? இவங்க போனது என்ன சர்வீஸ்க்காக, அந்த பியூட்டி பார்லருடைய சர்வீஸ்க்காக, ஃபேஷியல் சர்வீஸ்க்காக இவங்க போனாங்க. அவங்க சும்மா எதாச்சியா வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து அவங்க இது பண்ணதும், ப்ரெஷர் பாயிண்ட்டை தொடும் பொழுது இவங்களுக்கு ஒரு விஷன் வந்திருக்கு. அந்த விஷன் சார்ந்த தகவலை சொல்லிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க, சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணும்போது நீலி அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அந்த குலதெய்வம் அவங்க சொன்ன அந்த இடத்துல அவங்க ஒரு ஊர் சொல்லியிருக்காங்க. அந்த ஊர்ல தான் அந்த கோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊரை போட்டு கூகுள்ல போட்டு அந்த இதை சர்ச் பண்ணும்போது எக்ஸாக்டா அதே உருவம் வருது. இவங்களுக்கு என்ன உருவம் ஃபிளாஷ் ஆச்சோ அதே உருவம் வருது. ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாங்க, இவங்க அந்த சொல்யூஷனை சொல்லிட்டாங்கல்ல, சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா வயிற்று வலியில துடிச்சிருக்காங்க. இவங்க அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லியாச்சு. ஓகேங்களா? அந்த பியூட்டிஷியனுக்கு இவங்க சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? பியூட்டி பார்லர் வந்து என்ன கர்மா சார்ந்த தொழில்? சுக்கிரன் கர்மா. சுக்கிரனுக்கான உறுப்பு எது? ஜெனரலா கிட்னி. ஓகேங்களா? மேலும் அழுத்தமான சுக்கிரனுக்கான இன்னொரு உறுப்பு வந்து கர்ப்பப்பை. ஓகேங்களா? குரு சுக்கிரனுக்கான காமனான உறுப்பு வந்து கர்ப்பப்பை. ஓகேங்களா? இப்ப இவங்களுக்கு என்னன்னா, ஒரு நாள் ஃபுல்லா அந்த யூட்ரஸ் வலி, ஒரு நாள் ஃபுல்லா. அவங்களுக்கு சொல்யூஷன் சொன்னாங்கல்ல. ஏன்னா நம்மளுடைய கிளையண்ட் கிட்ட நம்ம வந்து கிளாஸ் எடுக்கும் பொழுதும் சரி, ஜெனரலா யூடியூப்லயும் சரி, நம்ம வந்து வலியுறுத்துற விஷயம் நம்ம கிளையன்ஸ் வந்து கேட்பாங்க, சார் நம்ம வந்து மத்தவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், மத்தவங்களுடைய கர்மால தலையிடுறோம், மத்தவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்றோம், ஏதோ ஒரு வகையில சொல்யூஷன் சொல்றோம், பரிகாரமோ சொல்யூஷனோ ஏதோ ஒன்று சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது அவங்க கர்மா நம்மளை அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து என்னுடைய அபிப்பிராயம் என்ன, என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஏன் பண்ணாதுன்னா அவங்களா தான் நம்மகிட்ட வராங்க, நம்மளா வாலண்டியரா அவங்களுடைய கர்மால தலையிடல. ஆனா இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு, இவங்க வாலண்டியரா அவங்களுடைய விஷயத்தில் தலையிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க இவங்க கிட்ட கேட்கல. ஓகேங்களா? இது வந்து என்ன மாதிரியான ஒரு சைன் அப்படின்னா, அதாவது அந்த நீலி அப்படின்ற அந்த கடவுள் இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்க மூலியமா ஒரு மெசேஜ் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு போறாங்க. ரொம்ப வருஷமா என்ன பார்க்காம இருக்கா, வந்து பார்க்க சொல்லிட்டு போற மாதிரி இவங்க அதை சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா வயிற்று வலியில் துடிச்சிருக்காங்க. அதுவும் சாதாரண வயிற்று வலி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு பிரசவ வலி அளவுக்கு வயிறு வலி. ஓகேனா? விட்டா இவங்க வந்து சீரியஸ் ஆயிடுவாங்க, கான்சியஸ் போயிடும். அந்த அளவுக்கு வலியில இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க இன்னொரு ஹீலர் கிட்ட போறாங்க. இந்த பிராணிக் ஹீலிங், ரேக்கி எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அக்குபஞ்சர் அந்த மாதிரி, அதாவது யோகா பேஸ் பண்ண மெடிடேஷன், அதாவது யோகா பேஸ் பண்ண மெடிக்கல் ஹீலிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இவங்க போறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஜாஸ்தி. ஓகேங்களா? அவங்க கிட்ட இந்த மாதிரி இஷ்யூ நடந்துச்சுன்னு சும்மா இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் போனேன், இந்த மாதிரி போயிட்டு அந்த டைம்ல வந்து ஒரு பெண் தெய்வத்தினுடைய உருவம் வந்துச்சு, அவங்ககிட்ட கேட்கும்போது நீலி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன். என்ன ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்னா, அவங்களுக்கு அந்த இஷ்யூ பத்தி முழுசா தெரியாது. அந்த பியூட்டி பார்லர் லேடி என்ன ப்ராப்ளம் சஃபர் பண்ணாங்கன்னு அந்த ஹீலருக்கு எதுவுமே தெரியாது. இவங்க இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீலி வந்து யாரோட கனெக்ட் ஆவாங்கன்னா, யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கொடுக்குற கடவுள் வந்து நீலி. ஓகேங்களா? சோ குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்ட தெய்வம் அவங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா, குழந்தை இல்லாதது அவங்க, ஆனா அந்த நீலி வந்து யார் மூலியமா மெசேஜ் பண்ணிருக்காங்கன்னா இவங்க மூலியமா. அதனால ஒரு நாள் ஃபுல்லா கர்ப்பப்பையும் வயிறும் பயங்கரமா இவங்களுக்கு வலிச்சிருக்குது. எப்படி வந்து கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா,
இதெல்லாம் மைத்தாலஜி தான், நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான். சிவனுடைய நெற்றிக்கண்ணை வந்து தான் பைரவர்னு சொல்லுவோம். ஏன்னா நெற்றிக்கண்ணில இருந்து உதித்தவர் வந்து பைரவர். அந்த பைரவருடைய காது இருக்கு இல்லையா, அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு கடவுள் அமர்ந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பைரவருடைய காது வந்து நீலி. இது அவங்க கொடுக்குற தகவல், அவங்க அந்த ஹீலர் கொடுக்குற தகவல். ஏன்னா அவங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல இருக்கிறதுனால. ஓகேங்களா, அது கொடுக்குற தகவல். ரெண்டாவது, குறி சொல்றாங்கல்ல, இந்த குடுகுடுப்புக்காரங்க எல்லாம் குறி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ற உடுக்க வேற, சிவன் யூஸ் பண்ற உடுக்க வேற. ஓகேங்களா, சிவன் யூஸ் பண்ற உடுக்க வந்து மாட்டுத்தோல். ஓகேங்களா, ஆனா குடுகுடுப்புக்காரங்க யூஸ் பண்ற உடுக்க இருக்கு இல்லையா, அது வந்து உடும்பு தோல். உடும்பு வந்து உயிரோட உடும்பை வதைக்கிறது இல்ல, இறந்த சடலம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுத்து உடுக்க செய்யறது. அந்த உடுக்கையில வந்து நீலி அமர்ந்தா மட்டும்தான் அவங்களால வாக்கு சொல்ல முடியும். ஜெக்கமாவும் நீலியும் அமரணும். இது வந்து அவங்க கொடுக்குற தகவல். இது நீங்க என்ன கணக்குல சொல்லுவீங்க? இதுதான் பரிகாரம். ஓகேங்களா, இது இல்லாம இன்னொரு சாரார் பரிகாரம் சொல்லுவாங்க. அது யாருன்னா புரோகிதர், ஜோதிடர். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பரிகாரத்துக்குன்னு சில புக்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. ஓகேங்களா, சில கோவிலோட லிஸ்ட் எல்லாம் நிறைய புக்ஸ் போட்டு வெளியிடுவாங்கல்ல, இதுக்கு இந்த பரிகார ஸ்தலம், இந்த பிரச்சனைக்கு இந்த கோவிலுக்கு வாங்க வாங்க வாங்க, இந்த கோவிலுக்கு வாங்க, இந்த ஹோமம் பண்ணுங்க, நாங்க இந்த பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் புக்காவே போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நீங்க ஜாதகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பரிகாரத்துக்குன்னு தனி செக்ஷன் இருக்கும், நிறைய புக்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா, இப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜோதிடர்களுக்கு இந்த கோவில்லாம் எப்படி தெரியும், குரு பயிற்சிக்கு இந்த கோவில் போக சொல்லி எப்படி தெரியும், அதெல்லாமே அவங்க புக்ல படிச்சது. ஓகேங்களா, புக்ல படிச்சு ஒப்பிக்கிறதெல்லாம் உத்தரவாத பரிகாரம் கிடையாது. ஓகேங்களா, நம்பிக்கை சார்ந்து அது வேலை செய்யலாம், செய்யாம போகலாம், அதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. உண்மையான பரிகாரம் என்னன்னு தெரியுங்களா? இப்ப முதல்ல சொன்ன பாருங்க, அதுதான் உண்மையான பரிகாரம். ஓகேங்களா, அதாவது உங்களுடைய புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு சில விஷயம் புரிய வருது. ஓகேங்களா, ஆனா என்ன ஏதுன்னு உங்களுக்கு லாஜிக்கே தெரியல. ஓகேங்களா, அப்படி ஒருத்தர் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் வாக்கு. அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அருள் வாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இல்ல குறி சொல்றதுன்னு சொல்லலாம். நீங்க குறின்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் அருள் வாக்கு கூட நடக்கலாம். அருள் வாக்கு அது வந்து இதுல இங்க என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த இன்ட்யூஷன் பவர் இருக்கு இல்லையா, அததான் வாக்கு பலிதம்னு ஜோதிடத்துல சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, சில ஜோதிடர்களுக்கே அந்த இன்ட்யூஷன் உண்டு, அதனாலதான் அவங்க பழப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்ல இந்த கோயிலுக்கு போனா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம்லாம் ஜோதிட நூல்லேயே கிடையாது. ஏன்னா நீங்க ரொம்ப மூல நூல்களை தேடி போனீங்கன்னா அதுல பரிகாரம் கிடையாது. பரிகாரம்லாம் இடைச்செருகளாக வந்ததுதான். ஓகேங்களா, ஆனா இந்த கிரகத்துக்கு இந்த கோவில் அப்படின்றது ஓகே. ஆனா அது இல்லாம இங்க போனா இங்க இந்த பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா, பொதுவான சில விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா, அது எல்லாமே வெறும் ஒரு நம்பிக்கைக்கு உட்படுத்தப்பட்டதானே ஒழிய அது வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு பரிகாரமானு கேட்டீங்கன்னா அப்படி ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா, சும்மா வந்து ஒரு 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 100-150 திருத்தலங்களை பத்தி படிச்சு வைக்கிறது. யாராச்சும் இந்த பிரச்சனை வந்தாங்களா, அந்த புக் எடுங்க, இந்த லிஸ்ட் எடுங்க, இந்த காலம்ல இந்த கோயிலுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்க போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெமரியில இருந்து எடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி. ஃபார்முலா மாதிரி நீங்க பரிகாரத்தை சொல்ல முடியாது. ஒரு பரிகாரத்தை ஃபார்முலாவா ஒருத்தவங்க வந்து ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு சொல்றாங்க அப்படின்னா அது உண்மையான பரிகாரம் கிடையாது. ஓகேங்களா, பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் வேலை செய்யணும். ஏதாச்சும் ஒரு வகையில அவங்க சம்பந்தப்பட்ட இறை சக்தி உங்களோட கம்யூனிகேட் பண்ணணும். ஆக்சுவலா அந்த நீலி இவங்களோட கம்யூனிகேட் பண்ணாங்க இல்லையா, இவங்களுக்கும் நீலிக்கும் நேரடி தொடர்பே கிடையாது. அது அவங்க அம்மா வீட்டு தாய் வீட்டு வழி பெண் தெய்வம், அது அவங்க அப்பா சைடு கூட கிடையாது. ஓகேங்களா, ஆனா கனெக்ட் ஆனாங்கல்ல. ஓகேங்களா, இப்போ அதை இவங்களால கிராஸ் செக் பண்ண முடிஞ்சது. எத்தனை பேரால ஃபர்ஸ்ட் கிராஸ் செக் பண்ண முடியும்? நிறைய பேர் இதை வந்து சும்மா கற்பனை இல்யூஷன் நினைச்சு விட்டுருவாங்க. டீகோட் பண்ணி பார்க்கணும். டீகோட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே நம்ம சுத்தி நடக்கிற விஷயம் ஏதாச்சும் ஒரு லாஜிக்ல வந்து கனெக்ட் ஆகுதா, ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணாதான் மிஸ்ட்ரியும் சயின்ஸையும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இல்லனா மிஸ்ட்ரியாவே இருக்கும். ஆனா இந்த இன்ட்யூஷன் வந்து எல்லாருக்குமே வருமானா அது கொஞ்சம் டவுட் தானே. ஒரு கோடி பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் பேருக்கு 2ல இருந்து 5 லட்சம் பேருக்காவது இருக்கும். அதான் சொல்றேன், ஒரு 100%னா ஒரு 10% 5ல இருந்து ஒரு 10% மக்களுக்கு அந்த இன்ட்யூஷன் இருக்கும். அந்த 10%ல இன்ட்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க ஒரு 2% இருப்பாங்க 10ல. ஓகேங்களா, சில பேருக்கு எப்பயாவது வரும், சில பேருக்கு அடிக்கடி வரும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்யூஷன் கொண்ட ஆட்கள் எல்லா துறையிலும் இருப்பாங்க. மருத்துவத்துறையில இருப்பாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. ஓகேங்களா, இப்ப நம்ம வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு படம் வந்து நடிச்சிருந்தாரு முன்னாடி, இந்த போலீஸ் கதாபாத்திரத்துல ஒரு படம் நடிச்சிருப்பாரு. எனக்கு அந்த படம் பேர் நினைவுல இல்ல. ஓகேங்களா, கௌதம் மேனன் டைரக்ட் பண்ண படம். இது வேட்டையாடு விளையாடு. இப்ப அதுல கூட பாத்தீங்கன்னா அவர் இன்ஸ்டிங் பிரகாரம் தான் அவர் போவாரு. ஓகே,
ஆமா இப்படி கொஞ்சம் யோசிப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இவங்கதான் குற்றவாளின்னு ஃபர்ஸ்ட் அவர் எவிடென்ஷியலா அவர் பேச மாட்டாரு. பட் அதுல பார்க்கும்போது எப்படி புரிதலா இருக்கும்னா, அவர் ஏற்கனவே படிச்ச படிப்பு இப்படிதான் இருக்கும் அப்படின்ற அவருடைய அந்த ஒரு எப்படி இருந்தாலும் அது ஒரு அனுமானம் தானே. அனுமானம். ஆமா. இப்ப நீங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போறாரு, அந்த ஏரியாக்குள்ள ரொம்ப தூரத்துல தான் உள்ளுக்குள்ள அந்த சடலம் இருக்கும். அது கூட அந்த சடலம் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. போனா எதுவுமே கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனா அவர் வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில தான் போறாரு. அப்ப அது ஒரு இன்ட்யூஷன் தானே, அது ஒரு இன்ஸ்டிங் தானே. இப்ப நீங்க வந்து இப்போ ஃபிளைட்ல போயிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க அந்த படத்துல கேட்பாங்க கொலகாரம் எங்க இருப்பாங்க, கொலகாரம் தான் அங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா அவர் எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணாரோ அந்த இடத்துல தான் கொலகாரம் இருப்பாரு. ஓகேங்களா? அதுதான் சொல்றேனே, சில விஷயங்கள் நம்மளால உணர முடியும். ஓகேங்களா? உணர்ற எல்லா விஷயத்தையும் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா அது சயின்ஸ் கேட்டகரியில வந்துடும். ஓகேங்களா? உணர முடிஞ்ச விஷயத்த உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சாலோ, எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச விஷயத்த உங்களால உணர முடிஞ்சாலோ, இது ரெண்டும் சேர்ந்தாதான் பரிபூர்ண ஞானம். இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சயின்ஸ்னு சொல்லிட்டு நாத்திகம் பேசிட்டு இருக்க வேண்டியதான், இவங்க ஆன்மீகம்னு சொல்லிட்டு மிஸ்ட்ரியை பேசிட்டு இருக்க வேண்டியது. அட்லீஸ்ட் அதை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஆமா. ரெண்டாவது, இந்த மாதிரி வந்து பரிகாரங்கள் ஜோதிடர்களுக்கும் மைண்ட்ல தோணும். சில ஜாதகங்களை பார்க்கும்போது தோணும். அந்த மாதிரி தோணி சொல்றது வேற, மனப்பாடமா பிக்சட் ஃபார்மேட்டா எடுத்து வச்சு சொல்றதுன்றது வேற. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து உண்மையான பரிகாரத்துக்கும் போலி பரிகாரத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பளிதான் ஜோதிடர்களுக்கும் இருக்கு. இல்ல, வாக்குப்பளிதான் அவங்க சொல்லிக்கிறாங்க. வாக்குப்பளிதான் அவங்க சொல்லிக்கிறது வந்து இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் தான் அவங்க வாக்குப்பளிதான் சொல்லிக்கிறாங்க. நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இப்ப நம்ம வந்து ஒரு ஹீலர் கிட்ட இவங்க போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப அவங்க கிட்ட வந்து தனிப்பட்ட இப்ப நான்லாம் வந்து அந்த மருத்துவரை நான் விசிட் பண்ணிருக்கேன். இப்ப அவங்க கிட்ட இப்ப என்னுடைய அனுபவம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பல்ஸ பிடிப்பாங்க. பல்ஸ பிடிச்சிட்டு வந்து அதுக்கு முன்னத்த நாள் நைட்டு அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்றது முதற்கொண்டு சொல்லுவாங்க. இப்படி யாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. 3 நாடி தான், வாதம் பித்த கப நாடி. ஓகேங்களா? அந்த 3 நாடி வச்சு உங்களுக்கு வந்து என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொன்னா ஓகே. அதெல்லாம் தாண்டி என்ன சாப்பிட்டாங்க அப்படின்றதையும் தாண்டி ஒருத்தர் வந்து உட்கார்றாரு, அவருடைய கையை பிடிக்கிறாங்க. அந்த பல்ஸை பிடிச்சிட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கை வந்து ஆக்சுவலா இது ஒல்லியான கையே கிடையாது, இது வந்து நல்லா ரொம்ப 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 ஒபீஸா ரொம்ப ஃபேட்டா இருக்க வேண்டிய கை ஆச்சு, இது ஒரிஜினலான ஒரு கையே கிடையாதுன்ட்டு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 70 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காரு. சில பேர் வந்து ஓவரா இத பண்ணி ரொம்ப டயட் எடுத்து ரொம்ப சீரியஸா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி அந்த ஒபீஸ பயங்கரமா குறைப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து குறைச்சிருக்காரு. அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி வராரு, பல்ஸ் நீட்டுறாரு, வெறும் பல்ஸை வச்சு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இது எப்படி சொன்னீங்க, நீங்க என்ன லாஜிக்ல சொன்னீங்கன்னா தெரியலன்றாங்க. அவங்கதான் சொல்றாங்க, என்ன லாஜிக்ல சொன்னீங்கன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் இன்ட்யூஷன். ஏன்னா எதுவுமே உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அது மிஸ்ட்ரி, அது ஆன்மீகம். ஓகேங்களா? ஒரு விஷயம் நடக்குது, நம்ம கண்ணால விட்னஸ் பண்றோம், ஆனா அது எப்படி நடக்குதுன்றது நம்மளால எவிடன்ஸ் எடுக்க முடியல, வெறும் ப்ரூஃப் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் ஆன்மீகம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது சயின்ஸ் டாபிக் கீழே வந்துடும். பரிகாரத்தை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆனா இப்ப நீங்க சொன்ன தகவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிஜமாவே நடந்திருக்கு அப்படின்னும் போது இன்ட்யூஷனை வந்து நம்ம டீகோட் பண்ணி பார்க்கணும், அதை வந்து ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி. நன்றி.